நான் தனிச்சு போட்டியில திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய, நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் கோவை சரளம்மா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிக்க தயாரா இல்லை. நான் பிரபாகரன் மகன். என்னுடைய பாதை தனி, பயணம் தனி, என்னுடைய இலக்கு தனி. எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. என் நாட்டை எப்படி படைக்கணும் கேளுங்க. திமுக இல்ல அதிமுக சொல்லுங்க. அதெல்லாம் எப்படிங்க தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா? நான் கேட்கறதுக்கு பார்த்து சொல்லு. கூட்டணி அப்புறம் எதுக்கு சேர்க்கிற? 19 கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ தனித்த பெரும்பான்மை என்ன பெரும்பான்மை? என்னை மாதிரி தனிச்சு நின்று நீ வென்று ஆட்சி அமைச்சுக்க போ. நீ அப்படி திமுறா, நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியுமா? வாடா வீராங்கன் மகனா, தனியா நின்று ஜெயிச்சிரு. ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு, மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு? நான் ஜெயிச்சிருக்கேன், நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா? உன் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்சு எங்களுக்கு பங்கு தர மாட்டேன். அப்படி பெரிய வீரனா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ.